சீமானின் அரசியல் மாண்பும் திருமாவளவன் அவர்களின் காண்டும் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். நேற்றைய தினம் 17/8/2026 அன்றைய தினம் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாள். அதையொட்டி அவர் பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான மாநாடு முன்னெடுத்திருந்தார். தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிறது. இதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் சொல்லணுமா பேசணுமா அப்படிங்கிறதே நம்ம கேள்வி. ஆனால் அரசியல் மாண்பு கருதி பிறந்தநாள் வாழ்த்து மட்டும் இல்லாமல் அந்த மாநாட்டிற்கும் சீமான் வாழ்த்து சொன்னார். அதுவும் அவர் கூறிய அந்த வாழ்த்து செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. அண்ணன் அவர்கள் பதிவிட்டில் ஆதி தமிழ்குடியில் மிகவும் எளிய பின்புலத்தில் பிறந்து சாதிய அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் உள்ளாகி ஆழ்தளத்திற்கு தள்ளப்பட்ட போதும் தனது ஒப்பற்ற செயல்திறனால் தலைவனாக வளர்ந்து உயர்ந்த சாதி பேதமற்ற சமூக விடுதலைக்காகவும் தமிழ் தேசிய இனத்தின் உரிமை மீட்புக்காகவும் அயராது களத்தில் நிற்கிற தமிழ் சமூகத்தின் அறிவார்ந்த ஆளுமை அன்பிற்குரிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது உளப்பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் திருமாவின் சமூக பணியும் இனமான பணியும் மென்மேலும் தொடரட்டும், தமிழ் சமூகம் விடுதலை எட்டட்டும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் அவர் தமிழ் தேசிய மாநாடு நடத்தியிருந்தார். அந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய அந்த மாநாடு வெல்லட்டும் அப்படின்னு அவரை நேரடியாக அண்ணன் அவர்கள் டேக் செய்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாருங்க. இந்த வாழ்த்து தெரிவித்ததுக்கு அவரது பதில் என்னவாக இருந்தது அப்படின்னா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வெல்ல வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ள அன்பு இளவல் சீமான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிருந்தார். ஆனால் அவங்க கட்சி தொண்டர்களில் இருந்து யாரிடம் போய் பேசினாலும் நாங்கள் பேசுவது தான் சரியான தமிழ் தேசியம், சீமான் ஒரு பிழைப்புவாதி, இப்படி செய்யாதீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கதை கட்டிகிட்டு இருக்காங்க, அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைய தினத்திலிருந்து சீமான் அவர்களை பேசினாலே அவர் ஒரு பிழைப்புவாதின்னு சொல்கிறாங்க. உண்மையில் யார் பிழைப்புவாதத்தை முன்னெடுத்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியும். யார் தமிழ் தேசிய கொள்கையில் எப்பொழுது அதை ஏற்றார்களோ இப்போ வர சமரசம் இல்லாமல் களத்தில் யார் நிற்கிறதுன்னு தெரியும். அதையெல்லாம் கடந்தும் கூட அவரை நமது அண்ணன் அப்படிங்கிற ஒரு பேரில் மதிப்பு மரியாதை மாண்போடும் இருக்கிறது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் பெயரளவில் இந்த விஷயத்தை நம்ம கைவிட்டக்கூடாது, அதை நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விருப்பத்திற்காக தொட்டுக்கொள்வது போல் இப்படி தமிழ் தேசியத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு தவறான ஒரு முன்னாதாரமாக கொண்டு போய் நிற்குங்கிறத அவர் எப்பொழுது புரிந்து கொள்வார்னு தெரியல. திராவிடத்திடம் அடகு வைத்த தமிழ் தேசியமும் திராவிடம் வேண்டாம் என தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பதற்கும் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது புரிவது கடினம், புரிந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். அதனாலும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் மாண்பு குறித்து நம்ம பதிவு பண்ண வேண்டியது நமது கடமை. மக்கள் விழிப்புணர வேண்டும்.